வணக்கம் நண்பர்களே. இந்த மெசேஜ் ஒன்று படித்தேன், அதை உடனே உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு விரும்பினேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த ஒரு நபர் யார் அப்படின்னு கேள்வி. இது ரொம்ப காலமாக கேட்கப்படுகிற ஒரு கேள்வி தான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த மனசுக்குள்ளும் இந்த ஒரு ஏக்கம் இருக்கும். நம்ம வாழ்க்கை மாறிடாதா, இன்றைக்கி மாறிடாதா, நாளைக்கு மாறிடாதா, அடுத்த வருஷம் மாறிடாதா, யாராவது வந்து நமக்கு உதவ மாட்டாங்களா, நம்மளை கைப்பிடிச்சு தூக்கி விட மாட்டாங்களா, நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, அல்ல நம்மளோட பயணிக்க மாட்டாங்களா, இந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளும் அல்லது ஒவ்வொரு மனசுக்குள்ளும் இந்த எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. யாராவது நமக்கு வரமாட்டாங்களா என்கிற இந்த எண்ணம். அப்போது உங்கள் வாழ்வை மாற்றும் அந்த ஒரு நபர் யார் அப்படிங்கிறது, யாரோ ஒருவர் வருவார், நம்மளை காப்பாற்றுவார், அல்லது நம்மளை கை தூக்கி விடுவாருங்கிற இந்த எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்கள், இந்த ஏக்கம் இருக்குது பாருங்கள், அது எல்லாருக்குள்ளும் இருக்கிற அல்லது பெரும்பாலும் பேருக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு, ஒரு ஏக்கம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் உண்மை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இந்த வாசகத்தில் குறிப்பிட்டிருப்பதைப் போல உங்கள் வாழ்வை மாற்றும் அந்த ஒரு நபரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் போய் கண்ணாடியில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணாடியில் போய் பார்த்தா என்ன தெரியும்? நம்ம முகம்தான் தெரியும். ஆம், நம் வாழ்வை மாற்றும் அந்த ஒரு நபர் நாமே தான், வேறு யாரும் கிடையாது. நம்ம நினச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மாறும், வேறு யார் நினைச்சாலும் மாறவே மாறாது. சுவாமி விவேகானந்தரை பற்றி சொல்லுகிற போது கூட சொல்லுவாங்க, ஒருத்தர் கேட்டாராம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து சுவாமி விவேகானந்தருடைய தலையில் கை வச்சார், அவர் உடனே மாறிட்டார், அதுபோல் நீங்களும் என் தலையில் கை வைங்கன்னாராம். அப்போ அவர் சிரித்து கொண்டே சொன்னார் அந்த குரு, அப்படி அல்ல, விவேகானந்தருக்கு அந்த பக்குவம் இருந்ததால் மட்டுமே அவர் மாறினார் அப்படின்னார். இல்லைன்னா மாற முடியாது. ஒருத்தர் தலையில் கை வைக்கிறதுனால நீ மாறிடுவேன்னா இன்னொருத்தர் தலையில் கை வச்சா நீ அழிஞ்சு போயிடுவ. அப்போ அது அல்ல, உனக்குள் அந்த பக்குவம் வர வேண்டும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள்ங்கிறாரு. புத்தர் சொல்கிறாரு, உனக்கு நீயே ஒளியாவாய் அப்படிங்கிறார். அப்போ எல்லா ஞானங்களும் அதான் சொல்லுது, நமக்கு நாம் தான் ஒளியாக முடியும். நாம் மனசு வைக்கலைன்னா எதுவுமே நடக்காது, எந்த மாற்றமும் வராது. த ஃபைனல் டிசிஷன், கடைசி முடிவு இருக்குது பாருங்கள், அது நம்மள் தான். நான் நல்லா வாழ போகிறேன் அப்படின்னாலும் அது நம்ம எடுக்கிற முடிவு தான். இல்லை நம்முடைய வாழ்க்கை மோசமாக போயிடும் அப்படின்னாலும் அது நம்ம எடுக்கிற முடிவு தான். நம்முடைய முடிவு தான் நம் வாழ்க்கையின் மாற்றத்துக்கு காரணமே தவிர அதுக்கு நம்ம வேறு யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது, அல்லது வேறு யாரையுமே காரணம் சொல்லவே முடியாது. அதனால தான், இதனால தான், அவரால் தான், இவரால் தான், அதெல்லாம் போய் அது நம்மை நாமே ஏமாற்றி கொள்வதற்கு நாம் தேடிக்கொள்ளுகிற சாக்கு போக்குகள் தான். அடுத்தவங்களை குறை சொல்கிறதோ அல்லது அடுத்தவர்களை பற்றி பேசுவதோ. சில பேர் நம்மளை காயப்படுத்திட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. 3 வேளை சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, வேலைக்கு போவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் நாம் தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் அவங்கள நினச்சிக்கிட்டே உட்காந்து கிடப்போம். சில உறவுகள் அப்படி ஒரு பெரிய வழியை கொடுத்தும் நமக்கு, சில நட்புகள், சில உறவுகள். அப்போ என்னென்னா நாம் அதை அனுமதிக்கிறோன்னு அர்த்தம். அப்போ அனுமதிக்காமல் அந்த கதவை, மனதின் கதவை இறுக மூடினால் அந்த ஆற்றல் நமக்கு வந்துடும். ஒருவேளை வந்தால், அந்த பலம் நமக்கு வந்துவிட்டால் நாம் ஜெயிச்சிடறோம் அந்த இடத்துல. அப்போது நம் வாழ்க்கை மாற்றம் என்பது வேறு யார் கையிலும் இல்லை. அந்த சாவியை வேறு யாரிடமும் கொடுக்காதீர்கள், அல்லது அந்த உரிமையை வேறு யாரிடமும் கொடுக்காதீர்கள். அந்த சாவி யாரிடமும் இல்லை, அது நம்மிடம்தான் இருக்கிறது. நண்பர்களே, நல்ல நண்பர்களை வைத்து கொள்ளுங்கள். அவர்கள் நாம் மனம் தளர்கிற போது சில அருமையான விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள். அப்படி நல்ல நண்பர்கள், நல்ல புத்தகங்கள், நல்ல கல்வி அறிவு அதெல்லாம் இருக்கும்போது இந்த தெளிவு நமக்கு கிடைக்கும். இந்த 2 விதமாக நமக்கு தெளிவு கிடைக்கும். அப்போது நாம் சில நேரம் நம்மையே அறியாமல் தளர்ந்து வீழ்கிற போது நல்ல நண்பர்கள் சில விஷயங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. இப்படி இருக்கலாம், இதை இப்படி செய்யலாம், இல்லை இது இப்படி நடத்துங்களாம் அப்படின்னு. நல்ல புத்தகங்களும் அந்த அறிவும் அனுபவமும் நமக்கு வழிகாட்டும், இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம். அப்போ அதை பிடித்து கொள்ள வேண்டும் நம்ம உடனே. ஆக நம் வாழ்வை மாற்றும் அந்த ஒரு நபர் வேறு யாரும் இல்லை, நாம் தான். உனக்கு நீயே ஒளியாவாய்.
நன்றி.